சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான சிந்தனை. பல அன்பர்கள், இளைஞர்கள் எஸ்பெஷலி கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது. எப்படின்னா, நான் குழப்பத்தோடையும் பயமாயிடுறேன், ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறேன், நாளும் சுற்றி உள்ளவங்க இது பண்ணிடுறாங்க என்னன்ட்டு கேட்குறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ பேச இது கொண்டிருக்கும் எல்லா பொருளும் இதை நம்ம பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா, இப்போ 90% மேல தனக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ, யாரோ எதை கேட்டாங்கன்னா ஒன்று அவங்களே முந்திக்கிட்டு தனக்கு தெரிந்ததை ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. இல்லைன்னா அந்த நபர் ஜெயிக்கக்கூடாது, சாதிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் குழப்பி விட்டுறாங்க. இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். நான் எல்லாரையும் சொல்லலை, சில நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கு. இப்போ என்ன நம்ம பண்ணலான்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த இதை எப்படி வெளியில வருது, அந்த நிலைமையை விட்டுட்டு எப்படி பண்ணலாம். ஒரு கதையிலேருந்து பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு பையன். அந்த குடும்பத்துக்கு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. அந்த பையனுக்கு படிச்சுட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாப்லையாம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாலும் பாட்டி இதை கேட்டு சரி நம்ம பேரனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்கிட்ட உள்ள ஒரு டைமண்ட் ப்ரிஷியஸ் கிஃப்டா அவங்க இந்த முன்னோர் வழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடும்ப சொத்தா கொடுப்பாங்க. பேரா, இந்த டைமண்டை நீ விற்று நீ என்ன தொழில் பண்ணலாம், இது கிட்டத்தட்ட பல கோடிக்கு சமமான ஒரு சொத்துன்னு சொல்லிடுவாங்களாம். சரி, அந்த பேரை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி நம்ம விற்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சேல் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி போட்டுருவாங்களாம். போட்ட உடனே 1 2 3ன்ட்டு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. முதல் கால் வரும்பொழுது அந்த டைமண்டை நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் அதை பார்ப்பாங்களாம். வாங்க வர்றவர் பார்த்தா இது என்னது, ஒன்றுமே இல்லையே, இது சாதாரண விஷயமா இருக்குது, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு போயிடுவாங்களாம். சரின்ட்டு கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வர சொல்லுவாங்களாம். அவரும் அதையே பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது தம்பி, இது நீ சொல்கிற மாதிரி டைமண்ட்லாம் கிடையாது, இது சாதாரண கல் தான், என்ன கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் இவருக்கு இல்லை நான் இது டைமண்ட் தான் சொல்லிட்டு இந்த பேருன்னு சொல்லுவாராம். அப்புறம் 3வது ஒருத்தர் வருவாராம். அவரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் நீ கேட்குற வேலைலாம் நல்லா கொடுக்க முடியாது சொல்லிடுவாங்களாம். கடைசியில் ஒருத்தர் வருவாராம். அவர் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு, ஆனால் கண்டிப்பாக இவ்வளோலாம் விலை போகாது, ஏன்னா நான் ஒரு சோர்ப்பமாக ஓகே மேபி ஒரு 1 லட்சம் நான் கொடுத்துக்கிறேன் சொன்ன உடனே அட்லீஸ்ட் 1 லட்சமாவது வருதுன்னு சொல்லிட்டு அதை விற்றுருவாராம். விற்றுட்டு ஆனால் ஐயோ நம்ம பாட்டி சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லையான்ட்டு அப்படியே இருப்பாராம். அப்புறம் ஒவ்வொரு நாள் கடத்தல் போகும்பொழுது ஒரு கடையில் உள்ளே போய் பார்ப்பாராம். சரி நம்ம டைமண்டை தான் விற்றுட்டோம், வேறு ஏதாவது இருக்கா நம்ம இந்த இதில் சும்மா ஒரு பார்ப்போம் இல்லையா, விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்க்கும்பொழுது அந்த டைமண்ட் அவர் விற்ற அந்த டைமண்ட் அங்கே இருக்குமா. அந்த டைமண்டோட விலை 1 கோடின்னு போட்டிருக்குமா. இவருக்கு ஒரே ஷாக்கிங்கா. முதல்ல இது கன்ஃபார்ம் பண்ணும், அந்த டைமண்டோட ஷேப் இவருக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்கும்ன்ட்டு ஏற்கனவே புகைப்படம் எடுத்து வச்சதுனால அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதே டைமண்ட் அதே கல். ஆனால் இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்பாங்களாம், இது என்ன இது, நான் உங்கள்கிட்ட நம்பி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது வியாபாரம் தம்பி, இது ஒன்றுமே பெரிய இது கிடையாது, எப்படி இது பண்ணீங்க, இது எனக்கு புரியல, தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கன்னும் போது அந்த கடைக்காரர் சொல்லுவாராம், தம்பி காலையிலேருந்து நீங்கள் அன்னைக்கு காலையிலேருந்து பேசின அத்தனை பேரும் நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான், நாங்கள் பேசி வச்சுக்கிட்டே உன் மனதை மாற்றுறதுக்காகவும் உன்னை குழப்பத்துக்காகவுமே நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம், ஒருத்தராக இது சரியில்லை அது சரியில்லை சொல்லும்போது உன் மனம் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும்னு விட்டுட்டேன். இவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுமா, இது என்னது, இல்லை இது வியாபாரத்தில் நுணுக்கம், அப்போ எல்லாருமே ஏமாந்துருவாங்களேன்ட்டு அந்த தம்பி கேட்பாப்போலையா அந்த கடைக்காரர்கிட்ட. அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே ஒரு மனிதன் குழப்பம் இல்லாமலும் தைரியமாகவும் ஒரு நேர்பார்வையோடையும் ஒரு விழிப்புணர்வோடும் இல்லை, யாரும் ஏமாத்தல, அதில் ரொம்ப ரேராக தான் நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி ஆளுங்களை. ஆனால் உன் விஷயத்தில் நீ இந்த வாட்டி ஏமாந்துட்ட, ஆனால் நாங்கள் இது ஒரு வியாபாரமாக தான் நாங்கள் பார்க்குறோன்றது. ஆக்சுவலாக அவர் பண்ணுறது ஏமாத்து,
அதான் உண்மை. ஆனால் வியாபாரன்றதுல ஏதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து 3 சுத்துன்னு ஒரு வாட்டி நான் சென்னையில் இருக்கும் பொழுது தாம்பரம் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு நடந்த சம்பவம் சொன்னார். இது அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க 5 ரூபா போட்டா 10 ரூபா போட்டா 15 ரூபா, 50 ரூபா போட்டா 100 ரூபா, 100 ரூபா போட்டா 200 ரூபான்னு அப்படியே. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புதுசாக ஒருத்தன் சம்பாதிக்கிற மாதிரியே தோணும். 3 சுத்துன்னு வாங்க தான். அந்த டைமில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு, சரிப்பா நான் ஒரு 100 ரூபா போட்டிருக்காரு, 100 ரூபா போட்டது அவருக்கு 200 ரூபா, அப்புறம் ஒரு 500 ரூபா, அப்படி அப்படியே போய் ஒரு டைமில் வந்து ஒன்றுமே இல்லாமல் லாஸ் ஆன மாதிரி போது அவருக்கு வந்து காசு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் அவங்க ஏமாத்துவாங்க, கண்கட்டி வித்தை மாதிரி இதை. அப்போ போக ஆரம்பிக்கும் போது ஒரு டைமில் அவருக்கு காசே இல்லை, கையில் கேஷே இல்லை. அப்புறம் வந்து ஒருத்தர் ரசமாக சொல்லிருக்காரு, பரவாயில்ல பக்கத்தில் ஒரு நகை கடை இருக்குது, ஏதோ ஒரு மோதிரம் இருக்கா, இதை கூட அடகு வச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் யாரோ ஒரு நல்லவங்க அவர் சொல்லி நிப்பாட்டினதா அந்த என்னுடைய நண்பர் சொல்லுவார். இல்லை இதை வந்து நீ போகாத, இது பண்ணாத, எல்லாமே கூட்டுக்கல்லானுங்கன்னு சொல்லி விட்டுவார். அதுதான் வந்து 3 சுத்துன்னுவாங்க தமிழில். இதை எதுக்கு இதை சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வியாபார உக்தியாக கையாளணும்னு சொல்லிட்டு நியாயமற்ற நிலையில் நடந்து மற்றவங்களை கெடுத்தாவது மற்றவங்க தான் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் ரொம்ப நிறைய. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும், தைரியமாக பயப்படாமல் இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று, இதே மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்கள் எப்போவாது நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும் அதே மாதிரி பண்ணும்போது இந்த கதை என்ன நமக்கு சொல்கிற கருத்து என்னென்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். மனிதர்கள் ஒரே ஒரு சீக்கிரத்தை நான் சொல்கிறேன், அந்த சில நிமிடங்கள் சில நேரங்களில் அந்த சில மணி நேரங்களில் நம்ம மனசை மாற்றி பண்ணுற ஒரு வித்தை தாங்க இது. அதை உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணும். அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டாலே இந்த மாதிரி மாட்டிக்க மாட்டீங்க. அதுக்கு எப்போவுமே டைம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வியாபார உத்தியாக வர்றவங்க, ஏமாத்தம் நினைக்கிறவங்க டைம் எடுத்துகிட்டு அவங்க நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு இடத்துக்கு போகணும்னு போயிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது தப்பு, ஆனால் இதே மாதிரி நடக்கிறதுனால நம்ம உஷாராக இருந்து நம்ம பண்ணுறது தான். எப்போவுமே வாழ்க்கையில் இந்த கதைப்படி நான் சொன்ன அந்த 3 சுற்று சம்பவத்தைப்படி தைரியமாக பயப்படாமல் உற்று நோக்கும் பொழுது தான் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாமல் இருப்போம். அதனால் இந்த குழப்பமான சுச்சுவேஷனில் எப்போவுமே டைம் எடுத்து பண்ணுறது பெட்ரு. அதுதான் சொல்யூஷன். உண்மையாகவே சில தியானம் பண்ணி ஒரு அவேர்னஸோட உள்ளவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு மணி அடிக்கும் உள்ள, இல்லைப்பா இது ஏமாத்துறாங்க, இல்லைப்பா நீ டைம் எடுத்துக்கோப்பா சொல்லும். அதுக்கு நம்ம ஹானர் பண்ணாலே இதுமே மாட்டிக்க மாட்டோம். ஸோ சொல்யூஷன் டைம் எடுத்துக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம சுற்றி உள்ள அந்த விஷயங்களை 360 டிகிரி விஷனில் பார்க்கணும். இதை பார்த்தாலே நம்ம வந்து நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாதனால அந்த பாட்டி சொல்கிறாங்க எனக்கு வந்து இது வந்து 1 கோடிக்கு பெருமானம் உள்ள ஒரு பொக்கிஷன்ட்டு. அப்போது அந்த தெரிதல் இல்லை, புரிதல் இல்லை. இதுவும் ரொம்ப முக்கியம். இப்படி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்மளை ஏமாற்ற மாட்டோம், மற்றவங்களும் நம்மளை ஏமாற்ற விட மாட்டோம். இப்படி தானங்க வாழணும். மற்றவங்களை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்ல முடியும், அது என்றைக்குமே நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்காது. நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சுற்றி உள்ள எல்லா உறவுகளும் உதவுறதை விட இந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆகையால் நம்ம எல்லோரும் நம்மளும் விழிப்புணர்வோடும் ரொம்ப தெளிவோடும் பயப்படாமலும் குழப்பப்படாமலும் வாழ்ந்து ஜெயித்து மற்றவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுத்து நம்மளும் நல்லா இருந்து நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வைப்போம். நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய கிராட்டிடியூட். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.